பொதுவாக புயல்களின் போது அதிகம் பாதிக்கப்படாத கள்ளக்குறிச்சி மாவட்டம் இம்முறை கடுமையாகவே பாதிக்கப்பட்டது. தேசிய நெடுஞ்சாலையில் மரம் விழுந்ததால் 3 வாகனங்கள் ஒன்றன் பின் ஒன்று மோதி ஏற்பட்ட விபத்தால் போக்குவரத்து ஸ்தம்பித்தது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஃபெஞ்சல் புயல் காரணமாக தொடர்ந்து 2வது நாளாக மழை பெய்தது. இங்கு அதிகபட்சமாக திருக்கோவிலூரில் 13.1 சென்டிமீட்டர் மழை பதிவானது. இதனால் பாதிப்பும் இங்கு அதிகமாக உள்ளது. உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள அலங்கிரி, புள்ளூர், மதியனூர் கிராமங்களில் 12 குடிசைகள் இடிந்தன. உள்ளே இருந்தவர்களை வருவாய்த்துறையினர் மீட்டு அருகிலுள்ள பள்ளிகளில் தங்க வைத்தனர். மேற்புலியூர் கிராமத்தில் 200க்கும் மேற்பட்ட வீடுகளை மழைநீர் சூழ்ந்துள்ளது. 50 வீடுகளுக்குள் நீர் புகுந்தது. ஒவ்வொரு மழை காலத்திலும் தாங்கள் பாதிப்புக்கு உள்ளாவதாகவும் வடிகால் அமைத்து இந்த பிரச்சினைக்கு தீர்வு தர வேண்டும் என்று இந்த பகுதி மக்கள் அரசுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளனர். இந்த பகுதியில் கிளியூர், நத்தாமூர், வண்டிப்பாளையம், சின்னக்குப்பம் உள்ளிட்ட 30 கிராமங்களில் 2000 ஏக்கர் பரப்பில் பயிரிடப்பட்டிருந்த மக்காச்சோள பயிர் வேரோடு சாய்ந்ததால் விவசாயிகள் வேதனையில் மூழ்கினர். பலத்த காற்று காரணமாக தேசிய நெடுஞ்சாலையில் வண்டிப்பாளையம் பகுதியில் மரம் வேரோடு சாய்ந்தது. இதனால் 3 வாகனங்கள் அடுத்தடுத்து மோதி விபத்து ஏற்பட்டது. எனவே போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு 2 கிலோமீட்டர் தொலைவுக்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. நெரிசலிலிருந்து பின்வாங்கி மாற்றுப்பாதையில் செல்ல முற்பட்டபோது அரசு பேருந்து பள்ளத்தில் சிக்கிக் கொண்டது. சின்னசேலம் அருகே ரயில்வே சுரங்கப்பாதையில் சிக்கிக் கொண்ட சுற்றுலா பேருந்தை தீயணைப்பு படையினர் பத்திரமாக மீட்டனர். கல்வராயன் மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள கோமுகி அணை முழு கொள்ளளவை எட்டிய நிலையில் அணையிலிருந்து 800 கனஅடி உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. கரையோர பகுதி மக்கள் பாதுகாப்பாக இருக்க மாவட்ட நிர்வாகம் சார்பில் அறிவுறுத்தல் விடப்பட்டுள்ளது.